மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்படி ஒரு முக்கிய நகர்வு நடந்திருக்கிறது. கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒன்றென்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? சரியான முடிவு என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூறியது போல கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒன்றாக இருப்பதுதான் அவர்களுக்கு சரியாக வரும். எம்ஜிஆர் அவர்கள் அவரது ஆட்சி காலத்திலே 78 86 வரை 3 முறை அவர் கட்சி தலைமை வேறு ஆட்சி தலைமை வேறு என்று வைத்திருந்தார். நாவலர் நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், ராகவானந்தம் 3 பொதுச் செயலாளர்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆனால் அது அதிமுகவின் அந்த ஒர்க்கிங் கல்ச்சருக்கு அது சரியாக வரவில்லை. எம்ஜிஆர் காலத்திலேயே அது ஒரு தோல்வியடைந்த ஃபார்முலா என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 84 பார்த்தீர்கள் என்றால் எஸ் டி சோமசுந்தரம் தலைமையிலே நமது கழகம் என்ற புதிய கட்சி எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே துவங்கியது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஜெயலலிதா அவர்கள் 82 குழுவமைப்பு செயலாளராக்கப்பட்ட போது அதையெல்லாம் எதிர்த்து பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அதாவது எம்ஜிஆர் அவர்களின் முடிவையே எதிர்ப்பு ஏற்பட்டது. இது போக 85 அப்ப எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான ஆர்எம்பி திருநாவுக்கரசு உட்பட சுமார் 9 மந்திரிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதாயிற்று ஒரே நேரத்தில். அட் அ டைம் 9 மினிஸ்டர்ஸ். ஆக 86 உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மிகப்பெரிய குழப்பத்தை அதிமுக சிக்கி தவித்தது. அதன் விளைவாக தோல்வியும் ஏற்பட்டது. அதை ஒட்டி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒரே இடத்தில் இருப்பதுதான் நல்லது என்பதை 8 ஆண்டுகள் கழித்து உணர்ந்து கொண்டார். அவரே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆரின் மரணம், கட்சி ஒடுந்தது. இதெல்லாம் சமீபத்திய வரலாறுகள் எல்லோருக்கும் தெரிந்தவைதான். இந்த 2 விதங்களிலும் கட்சி தலைமை என்ற அளவிலும் ஆட்சி தலைமை ஏற்கப் போகிறார் என்ற அளவிலும் இரண்டிலும் உள்ள சவால்கள் என்னென்ன சசிகலா அவர்களுக்கு? சவால்கள் நிறைய இருக்கிறது. அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள நிலைமை என்னவென்றால், திருமதி சசிகலா அவர்களது அந்த ஆட்சி தலைமைக்கு மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இருக்கும் என்று நாம் கூற முடியாது. ஆனால் மக்கள் கருத்து, வரவேற்பு அதுவரை காத்திருக்க வேண்டும் என்பது அரசியலிலே அவ்வளவு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது. மக்களின் கருத்தை மாற்ற வேண்டும். அதற்கு மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து செய்ய வேண்டும். உதாரணமாக ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்ற திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றன. குறிப்பாக டாஸ்மாக் விவகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஒரு 500-1000 கடைகளை மூடலாம். 6000க்கு மேல் கடைகள் இருந்தன. வெறும் 500 கடைகளை மட்டும்தான் ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிற்று. அதற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள். இப்போது அடுத்த கட்டமாக அதை எடுக்கலாம். ஒரு 1000 கடைகளை, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வேறு இருக்கிறது, நெடுஞ்சாலையோரம் இருக்கின்ற எல்லா கடைகளையும் நாம் எடுத்தாக வேண்டும். இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டால் மக்கள் மனதிலே இன்றைக்கு இருக்கின்ற பல சந்தேகங்கள், பல மர்மங்கள், சில வெறுப்புகள், இவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இப்படி செய்வதற்கு ஒரு அரசியல், அந்த பொலிட்டிக்கல் வில் பவர் என்று சொல்வார்களே, அரசியல் உறுதிப்பாடு தேவை. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மிகச் சிறந்த முறையிலே ஆட்சி செய்தார். அதை யாரும் நாம் குறை சொல்ல முடியாது. அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்தினார். இன்றைக்கு காலையில் கூட நாம் அவர் எண்ணூர் துறைமுகத்திற்கு சென்றதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனாலும் கூட ஒரு கட்சியிலே அதிகப்படியான ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய, அல்லது அதிமுகவை போல அந்த மானோலித்திக் பார்ட்டி, ஒற்றை தலைமையின் கீழே செயல்படுகின்ற ஆட்சி, அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு ஜெயலலிதா அவர்களை போல் திருமதி சசிகலா அவர்கள் தான் ஏற்ற தலைவர். அந்த வகையிலே இந்த முடிவு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவுதான். அதுவும் கூட எந்த விதமான எதிர்ப்புரட்சியும் இல்லாமல். அதை நாம் இந்த இடத்துல கவனமாக கேட்க வேண்டும். முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 முறை முன்பு இதே போல் விட்டு கொடுத்திருக்கின்றார். இது அவருக்கு 3வது முறை. ஆக 3 முறையுமே கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார். இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நாம் இந்திய அரசியலிலே பார்க்கவே முடியாது. தற்பொழுது இணைப்பில் மூத்த செய்தியாளர் திரு தராசு ஷியாம் இருக்கிறார். தொடரலாம். ஐயா, ஷியாம் ஐயா, இணைப்பில் இருக்கிறீங்க? இருக்கிறேங்க. இப்ப 3 முறை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை வெகு விசுவாசத்தோடு மீண்டும் அவர்களுக்கே திருப்பி அளித்திருக்கிறார் என்று அவர்கள் மகிழ்கிறார்கள் என்றால், இத்தகையவர்தான் என்று நன்றாக அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது என்றால், முதலமைச்சர் பதவி என்பது எவ்வளவு கடினமான பணி என்பதை எல்லோரும் அறிவர். இது ஒருவரிடமும் அது ஒருவரிடமும் இருந்தால் பணிச்சுமை குறையத்தானே செய்யும். மக்களுக்கு நன்மை அல்லவா? அப்படி நினைக்க கூடாதா? இதை விட உயர்ந்த இடத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தகுதியானவர் என்று கூட நினைத்திருக்கலாம் அல்லவா? ஏதோ தகவல் உங்களுக்கு வந்திருப்பது போல தெரிகிறதே. தகவல் இல்லை. முதலமைச்சர் பதவி ஜனநாயகத்திலே உயர்ந்த பதவி, பணிச்சுமை அதிகம் உள்ள பதவி. உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதைவிட கூட மிக முக்கியமான பதவி ஒன்று இருக்கிறது. இந்த சட்டமன்றத்தின் 234 எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பதவி ஒன்று இருக்கிறது.
அது கூட அவருக்கு மிகச்சிறந்த பதவியாகத்தானே இருக்கும். அதற்கேற்ற ஆளுமை அவரிடம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. எனவே அதற்கு அவர் தகுதியானவர் என்று நினைத்திருக்கலாம். அது அவர்களது கட்சி விஷயம், நாம் அதற்குள் கருத்து சொல்ல முடியாது. என் மனதிலே நான் பட்டதை கூறுகிறேன். புதிய முதலமைச்சருக்கு சவால்கள் இருக்கின்றன, சங்கடங்கள் இருக்கின்றன. உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்கனவே இருந்த பன்னீர்செல்வம் அவர்களும் சிறந்த முறையில் தான் பணியாற்றினார். ஆனால் அவருக்கு தரப்பட்ட கால அளவு மிகவும் சொற்பமானது. அதற்குள் அவரால் என்ன இயலுமோ அதை அவர் செய்தார். ஆனால் இதுல அது போக அதிமுகவின் ஒரு முக்கிய அம்சமாக நான் பார்ப்பது கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக அதிரடி தலைமை என்பதுதான் அதிமுகவுக்கு அது ஏற்ற ஸ்டைல். அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. அதிரடி தலைமை, ஒரே ஒரு நொடி மட்டும். நம்மோடு இணைப்பில் திரு திருநாவுக்கரசர் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. திரு திருநாவுக்கரசர் ஐயா இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் ஐயா, நான் பேசுறது கேக்குதா? மீண்டும் அவர் இணைப்பிற்கு வரட்டும். திரு தராஸ் ஷியாமை, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த சவால்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல, அதிமுகவோட அந்த அதிரடி ஸ்டைல், அதிரடி தலைமை அதோட பொலிட்டிக்கல் ஸ்டைல். ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் 2 முறை இருந்த போதும் அவரால் அப்படி அதிரடியாக செயல்பட முடியவில்லை. அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும். இப்போது அவர் முதலமைச்சர் ஆகும்போது, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது நாவலர் அவர்கள் மட்டும் முதலமைச்சராகி பிற அமைச்சர்கள் அப்படியே தொடர்ந்தது போன்ற நிலைமை அல்ல. முழு மந்திரி சபையும் இந்த முறை பதவியேற்றது. அதிரடி தலைமை, நீங்க குறிக்கிடுறேன், அதிரடி தலைமை தான் தேவை என்றால், அப்போ இதுவரை முன்னுதாரணம் இல்லை இவருக்கு. இதுவரை அதிமுகவில் நடந்த அதிரடிகளுக்கெல்லாம் சசிகலா தான் மறைமுக காரணம் என்பது போல சொல்றீங்களே. இதுவரை அதிமுகவில் நடந்த அதிரடிகளுக்கு அந்தந்த முதலமைச்சர் தானே காரணம். எம்ஜிஆர் அவர்கள் 9 மந்திரிகளை நீக்கினார், எம்ஜிஆர் காரணம். பிறகு ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தார்கள், ஜெயலலிதா காரணம். என்றால் இப்பொழுது இவரை நீங்கள் அதிரடி தலைவராக பார்க்கிறீர்களா இல்லையா? பன்னீர்செல்வத்தையா? இல்ல, சசிகலாவை. கண்டிப்பாக நான் அப்படித்தான் பார்க்கிறேன். முன்னுதாரணம் இல்லையே, எப்படி அந்த முடிவுக்கு வரீங்கன்னு கேட்கிறேன். எப்படி நான் வருகிறேன் என்றால், ஜெயலலிதா அவர்களின் அதிரடி அந்த ஸ்டைல் என்பது சசிகலா அவர்கள் அருகில் இருந்து பார்த்திருப்பார். அதுதான் அதிமுகவுக்கு ஏற்ற ஸ்டைல் என்று அவர் கருதி இருப்பார். உதாரணமாக பல அதிகாரிகள் இங்கு 6 வருடத்திற்கு மேல் பணிபுரிகிறார்கள். நிறைய பேர் மாற்றவே இல்லை. முதல் 5 வருடங்கள் வேண்டுமென்றால் நாம் ஜெயலலிதா அவர்களின் நன்னம்பிக்கையை பெற்றவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் 6வது வருடமும் முடிந்து விட்டது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகாரிகளை மாற்றுவது, நான் சொல்வது உயர் அதிகாரிகளை, IAS அதிகாரிகளை மாற்றுவதுதான் இயல்பு. ஆனால் மாற்றவில்லை, மாற்ற முடியவில்லை. உதாரணமாக பன்னீர்செல்வம் அவர்கள் 60 நாட்கள் ஆகிவிட்டன. அவர் மாற்றவில்லை அல்லது மாற்ற இயலவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திருமதி சசிகலா அவர்கள் பதவியேற்று அதிரடி மாற்றங்களை செய்து அமைச்சரவையை மாற்றி இப்படியெல்லாம் மக்கள் பணியாற்றி இப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது எனது எண்ணம்.